guys, assalamu alaikum. Welcome to Gadgets and Mobiles. நீங்க நம்ம சேனல்ல பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கோம். ரெகுலரா டெய்லி ஒரு 3 நாளா தொடர்ந்து ஸ்டாக் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். இது வந்து ஆக்சுவலா நிறைய ஸ்டாக்ஸ்லாம் வரதுனால டெய்லி ஸ்டாக்ஸ் போடுறோம். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் சேல்ஸ் ஆனது இது மாதிரிலாம் மோட்டோ G05 நிறைய பேர் இது புக் பண்ணீங்க, அதை தனியாக எடுத்து வச்சேன். ஆக்சுவலாக புக் பண்ணி வச்சு சேல் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வீடியோ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 5G டிவைஸ் போனோம். ஏற்கனவே லாஸ்ட் வந்து 4G டிவைஸ்லாம் போட்டோம், ரேட் கம்மியில் போட்டோம். இது 5G டிவைஸ் ரேட் இருக்கிறதுல ரொம்ப லீஸ்டான ரேட் தான் போடுறோம். இதோட இது ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து ஏற்கனவே இதுக்கெல்லாம் தனித்தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆட் போட்டிருப்போம். அது இல்லாமல் ஆக்சுவலாக ஸ்டாக் வீடியோவில் லேபரேட்டாக வந்து நம்ம போட முடியாது. இதோட இது பார்த்தீங்கன்னா ரியல்மி நார்சோ 30 ஒரு 5G டிவைஸ் தான். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB வேரியன்ட் 128GB இதோட ஒரு ஆவரேஜான கண்டிஷனில் ஒரிஜினல் காம்போட இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4500 rupees போடுறோம். 4500 ரூபாய்க்கு நார்சோ 30 5G. இதோட வேரியன்ட் சொன்ன மாதிரி 6GB RAM 128GB பில்லோட இருக்குது. இதோட டீட்டெயில்டு ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னா தனியாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஒரு ரீல்ஸ்லேயோ இல்லாட்டி ஒரு தனியாக ஒரு இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டு அதில் பார்த்துப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் சூப்பரான ஃபோனு. இது ஐஃபோனில் வந்து 8+. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 64GB தான். ரொம்ப சூப்பரான ஃபோனும் நல்லாவே இருக்கும். இதோட ஓரளவுக்கு லேட்டஸ்ட் அப்டேட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு iOS என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிடுறேன். iOS 15 கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். 14-15 மேலே இருக்கும். ஆமாம், 15.4 ஐஃபோன் 8+, 64GB வேரியன்ட்டு. இதோட பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 75% இருக்குது. சர்வீஸில் தான் இருக்குது. பட் நல்லா சார்ஜ் நிற்குது. காலைல போட்டிங்கன்னா ஈவினிங் வரைக்கும் நல்லா நிற்குது. இதோட இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது ஸ்க்ராட்ச்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்க்ராட்ச் கார்டு போட்டுருக்காங்க. இது பேக் டோர்லையும் ஸ்க்ராட்ச் இல்லை, பீஸ்லாம் ஃப்ரண்ட்லையும் டிஸ்பிளேலையும் அந்த ஸ்க்ராட்ச்லாம் ரொம்ப நல்லா க்ளீனாக கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கிளாரிட்டி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரிஜினல் டிஸ்பிளே தான். காம்போலாம் சேஞ்ச் பண்ணுங்க. 2 கூட ஒர்க்கிங்கில் இருக்குது பாருங்கள். சூப்பரான இதுதான். இதோட வேரியன்ட் சொன்ன மாதிரி 64GB. ஐஃபோனுக்கு ஸ்பெஷலாக நிறைய பேர் தேவைப்படுங்க. ஐஃபோன் 6, 7 வந்து ஆக்சுவலாக வந்து 4000-5000 விற்கிறாங்க. இது ஒரு ஐஃபோன் 8+ வேரியன்ட்டு. அது இல்லாமல் 64GB வேரியன்ட்டு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5500 rupees கொடுக்கும். 5500 ரூபாய்க்கு ஐஃபோன் 8+, நல்ல க்ளீன் கண்டிஷனில். இது ஸ்க்ராட்ச் டென்ட்லாம் இல்லாமல் இந்த மாதிரி ஆக்சுவலாக இதோட ஃப்ரேம்லாம் கூட ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்தளவுக்கு ஸ்க்ராட்ச் டென்ட்லாம் இல்லை. ரொம்ப பேக்கோட இது கூட ரொம்ப க்ளீனாக இருக்குது, மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் 5500 ரூபா ஐஃபோன் 8+. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்மி 12 2 ஃபோன் இருக்குது. ரெட்மி 12 4G ஒன்று இருக்குது, ரெட்மி 12 5G ஒன்று இருக்குது. இதோட 4G இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB பில் இருக்கும். அதை காமிச்சிருக்கோம். 128GB வேரியன்ட்டு. இதோட அதுமாதிரி 6+2 அதாவது 6GB வேரியன்ட்டு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக கொடுக்குறோம். ஜஸ்ட் 4950 கொடுக்குறோம். 5500 rupees இது. ஒரு 4G வேரியன்ட்டு தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 6GB வேரியன்ட் 128 5500 rupees கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6900 rupees. ஆக்சுவலாக ரெட்மி 12 இது ஒரு 5G டிவைஸ். இதோட வேரியன்ட் இன்னும் ஸ்பெஷலாக ஆக்சுவலாக 8GB RAM 256GB பில்லோட. இது தனியாக இதுக்கும் தனியாக ஒரு ஆட் போட்டிருப்போம். இதோட இது பேக் டோர் மட்டும் லைட்டாக ஒரு கிராக் இருக்குது. மற்றபடி ஒரிஜினல் டிஸ்பிளே காம்போலாம் வந்து சேஞ்ச் பண்ணாமல் ஒரு ஃபுல் கிட்டோட இருக்குது. பாக்ஸு சார்ஜர் எல்லாமே சேர்த்தே இருக்குது. பேக் டோர் மட்டும் கிராக்கு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 6900 rupees. 6900. அது வந்து 5800 ரூபா அது சொன்ன மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா 5G டிவைஸில் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4500 rupees. 4500 300 போட்டு தெரியல. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 4500 வச்சுக்கோங்க. நான் அதை ரேட்டு கன்ஃபார்ம் பண்ண 4850 4850 4850 ரூபாய்க்கு கொடுக்குறோம். பேசுங்க. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB வேரியன்ட் 128GB பில்லோட ஒரு நல்ல ஒரிஜினல் டிஸ்பிளே காம்போலாம் சேஞ்ச் பண்ணாமல் ஒரு LED டிஸ்பிளே சொன்ன மாதிரி. இது பார்த்தீங்கன்னா சாம்சங் M42 ஒரு 5G டிவைஸ் 4850 ரூபாய்க்கு கொடுக்குறோம். லைட்டாக கேமராவில் மட்டும் ஒரு சின்ன கிராக் இருக்குது. வால்யூமோட அப்பர் பட்டன் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். மற்றபடி எல்லாமே நல்லா லோவர் பட்டன் எல்லாமே நல்லா தான் ஒர்க் ஆகுது. பவர் பட்டன் எல்லாமே நல்லா இருக்குது. அது ஆக்சுவலாக கேமராவில் ஒரு சின்னதாக கிராக் இருக்குது. அப்புறம் வால்யூம் ப்ளஸ் பட்டன் அது தேவைப்படுச்சுன்னா நீங்களும் கூட மாற்றிக்கலாம். பீஸ்லாம் நல்லா க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. 4850 கொடுக்குறோம். 4850 ரூபா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்மியில் Note 9 Pro இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB பில்லோட. இதுவும் பீஸ்லாம் நல்லா க்ளீனாக இருக்குது. இதோட வேரியன்ட் சொன்ன மாதிரி 4GB RAM 64GB பில்லோட. Note 9 Pro சீரிஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4800 rupees கொடுக்கும். 4800 ரூபாய்க்கு ஒரு நல்ல க்ளீன் கண்டிஷனில் தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபில் 2 இதுவும் போட்டலாம். ஓப்போவில் A78 இது ஒரு நல்ல க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB வேரியன்ட் 128GB பில்லோட நல்ல க்ளீனாக. ஆக்சுவலாக டிஸ்பிளேல ஸ்க்ராட்ச் இல்லை, பேக் டோர் ஸ்க்ராட்ச் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் இதோட பெசில் எல்லாமே சூப்பராக க்ளீன் கண்டிஷனில் தான் இருக்குது. இதோட A78 கொஞ்சம் ஹையர் எண்டுன்னு சொல்லலாம். இதுக்கு கீழே நிறைய சீரிஸ் இருக்குது. ஆக்சுவலாக வந்து A50 சீரிஸ் இருக்குது, ஓப்போவில் இருக்கும். அது மாதிரி A78 சீரிஸும் நல்லாயிருக்கும். இது 5000 mAh பேட்டரி +8 + 8GB விர்ச்சுவல் RAM இருக்கும். இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நல்லாயிருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து 6950 கொடுக்குறோம். 6950 ரூபாய்க்கு ஒரு 6GB வேரியன்ட் 128GB பில் கொடுக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரியல்மி 9 Pro போட்டாச்சு. அது
ரியல்மி 9 ப்ரோ இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB ரேம் 128GB பில்லோட ஒரு நல்ல ஒரு அட்வான்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் தான். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 8500 ருபீஸ். இது தனியாக ஒரு ஆடும் போட்டிருக்கோம் உங்களுக்கு. அப்புறம் இந்த டேப்ல 2 டேப் இருக்கு. டேப்ல பார்த்தீங்கன்னா இது சூப்பரான டேப் தான். ஆக்சுவலாக வந்து சாம்சங்ல கேலக்ஸி A7 ஒரு டேப். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எல்இடி டிஸ்பிளே மாதிரி இருக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்கு. நல்ல க்ளீன் கண்டிஷனில் இருக்கு. எல்இடியான்னு தெரியல, பீஸ் ஒரு ஐபிஎஸ்ஆ டிஸ்பிளே என்னன்னு தெரியல. இங்கே இதோட ஸ்பெசிஃபிகேஷன் காட்டிடுறேன். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 3GB ரேம் 32GB இன்பிலோட சாம்சங் டேப் கேலக்ஸி டேப் A7 நல்ல க்ளீன் கண்டிஷன் தான் இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் 3950 கொடுக்குறோம். 3950 ரூபாய்க்கு ஒரு 3GB ரேம் 32GB இன்பிலோட ஒரு 10 இன்ச் டேப் நல்ல க்ளீனாக தான் இருக்குது. இது ஸ்க்ராட்ச் டென்ட் இல்லை, ஒரு லைட் கோல்டு கலர் சூப்பராக இருக்குது. டியூவல் ஸ்பீக்கர், டைப் சி சார்ஜிங் போட்டு இது எல்லாமே சேர்த்து ஜஸ்ட் 3950 கொடுக்குறோம். 3950 ரூபாய்க்கு சாம்சங் டேப் கொடுக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா லெனோவோ டேப் இருக்குது. அது ஒரு கஸ்டமர் கேட்டிருக்காங்க, அதனால ஒரு 4GB 64GB இது தேவைப்படும் நான் சொல்கிறேன் நான். அப்புறம் லேப்டாப்லாம் வந்திருக்கு. லேப்டாப்ல உங்களுக்கு தனியாக காட்டுறேன், தனியாக ஆட் போடுறேன். இதை காட்டுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் கஸ்டமர் கேட்டிருக்காங்க, அதனால அவங்களுக்காக ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டச் லேப்டாப் தான். டெல்லில் i5ல 8th ஜென்ரேஷன் 16GB ரேம் 512GB SSDயோட ஒரு டச் லேப்டாப்பு. இதோட டெல் லேட்டிடியூட் 5400 நல்ல க்ளீன் கண்டிஷன் இருக்கு பாருங்க. 16GB ரேம் 512GB பில்லோட இது கடையோட ரேட் 25,500 கொடுக்கும். இது ஆன்லைன் ப்ரைஸ்னால ஜஸ்ட் 21,500 ருபீஸ் கொடுக்கும். 21,500 இது மாதிரி நிறைய லேப்டாப்லாம் வந்திருக்கு. ஜஸ்ட் உங்களுக்கு 10,000 6,000 7,000 பட்ஜெட் வந்து ஸ்டார்டிங் இருக்குது. திருப்பி கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் இருந்தால் சேனலையும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.